யோசிக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்கு. மனசு ஒண்ணு மாறலையே. வேண்டாம். ஏதோ ஒரு பொண்ணு அது அந்த ஊர் பொண்ணு சொன்னதுக்காக உணர்ச்சிப்படாதீங்க. நம்ம தான் உணர்ச்சிப்படாம சொந்த பொண்ணைய தாராவார்த்த வாக்குன்னு கொடுத்துட்டோமே. அந்த வாக்கு பேர முடியுமா? நம்ம பேர் என்னாருது, கௌரவம் என்னாருது, இந்த ஊர் என்னாருது? அந்த பொண்ணுக்கு என்னவோ ஆட்டம். சொந்த பொண்ணு எப்படியோ போட்டோம். இன்னும் பள்ளி கொடுக்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா ஊர் ஒன்னாயிடுறோம். அந்த ஆள் எப்படியோ புத்திசாலித்தனமா நுழைஞ்சு தான் நினைச்சதை சாதிச்சுட்டு போயிட்டான். அந்த ஆளை பத்தி தெரியும்ல உங்களுக்கு. ஆனாலும் ஒத்துக்கிட்டோம். ஏன்னா நீங்க ஊருக்கு பெரிய மனுஷன். சாதி சண்டை, சம்பிரதாயம், வாக்கு, சாமி, கற்பூரம், ஆல் பிரிமிட்டிவ் கிராப். என்ன தம்பி நீங்க கூட இதை புரிஞ்சு காட்டி இதுக்கு தான் நான் பிளந்து போறேன்னு சொன்னேன். என்னால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. என்னை விட்டுருங்க தம்பி. வேணாம்ப்பா, என்னை விட்டுருங்க. அவசரப்பட்ட இந்த முடிவு எடுத்துறாரு. என்னை விட்டுருங்களேன். மேரி ஜூலியட் யாரும் கிடையாது. இந்த கிராமத்துல என்ன பிடிச்சி வச்சிருவாங்கன்னு தான் நான் போய் சொன்னேன். உன்னை தவிர வேற எந்த பொண்ணும் இல்ல. தெரியும். இந்திரா, என் கூட வந்துரு. ரெண்டு ஊர் சண்டை, ஜாதி பிரச்சனை இதெல்லாம் நமக்கு வேண்டாம். என் கூட வந்துரு இந்திரா. இந்திரா, அவங்க பேசிக்கிற கல்யாணம் வேண்டாம். இந்த ஊர் விட்டு போயிடலாம். இந்திரா, என் கூட வா. நேத்து ஒரு மீன் பிடிச்ச பாரு. சும்மா ஏன்னா அந்த புழுகு புழுகுற சோனிய தள்ளப்பா முதல்ல. என்னது குழந்தை வேற கத்திக்கிட்டு இருக்கு? என்னங்க என்னங்க என்ன பேசி காணோம்? நேத்து ஐயா வீட்டுக்கு வந்த பொம்பளை மாதிரில தெரியுது. ஆனா பொம்பளை விஷயத்துல தலைக்கிட்ட நடந்துட்டோன்னு ஒரு பாயம் சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன், இப்படி பண்ணிட்டானே. என் காது கேட்டாம உன்னை என்னடா செஞ்சு வச்சிருக்கேன்? இப்படி ஒரு புள்ளைய பெத்துட்டு யாருக்கு தெரியாம மறைச்சிட்டான். அன்னைக்கு அத்தனை சனங்களுக்கு முன்னாடி படிச்சு படிச்சு கேட்டேன். வாய் திறந்து ஒரு வார்த்தை சொல்லல. இவனை என்னென்னமோ ஆயிடுச்சுப்பா. என்ன பாரு, ஆத்திரத்துல அவனை வெட்டி போட்டு கல்யாணம் வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிடலாம் போல. ஆனா இது நம்ம பிரச்சனை இல்லையப்பா, இதுல ஊர் பிரச்சனை அடங்கி இருக்கா. அன்னைக்கு அத்தனை சனங்களுக்கு முன்னாடி சத்தியம் பண்ணி நம்ம வாக்கு கொடுத்துருக்குமே, அதை நாம ரெண்டு பேரும் எப்படி வீடுறது? ஒரு பொம்பளை கூட குடும்பம் நடத்தி அவர்கிட்ட புள்ளைய வேற கொடுத்துருக்கான் உங்க மகன். அவனை கல்யாணம் பண்ண வைக்கிற நீங்க எப்படி எனக்கு வாக்கு கொடுக்கலாம்? தப்புதான். தப்பு எங்க பேர்ல தான். அவனுக்காக நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மறந்துடு, கல்யாணத்தை நிறுத்திடாத. நான் மறந்துடலாம். இந்த குழந்தை எப்படி மறக்கும்?
ஆத்துல விழுந்து உயிரை மாச்சுக்கிட்டே ஆத்தா எப்படி மறக்கும்? அவ போட்ட சாபத்தை மீறி ஊரு ஒன்னா சேராதையா. அந்த பொம்பளைக்காக நான் ஒண்ணுதான் செய்ய முடியும். உன் மாவன் பெத்த பிள்ளைய நான் எங்க வீட்டு பிள்ளைய வளர்க்க போறேன். அப்போ அது ஊர் ஒன்னா சேரட்டும். நெல்லு சண்முகம் இங்க வாடா. இந்த குழந்தை எடுத்துக்க. குழந்தை எடுத்துக்கிட்டான்னா முறை தவறி பிறந்தாலும் அது எங்க வீட்டு குழந்தை, எங்க சாதி குழந்தை. நாங்க பாத்துக்கிறோம், நீ போலாம். பட்டணத்து சின்ன வக்கீலுக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமாக திரிய வேண்டாம். இப்பவும் நம் ஊரில் சேதுபதி ஐயா தன் மகள் கல்யாணத்தை நிறுத்திவிட்டதால் நீங்க தான் வசமா மாட்டிக்கிட்டீங்க. அங்கே மேரி ஜூலி பெர்னாண்டஸ் தஸ்புஸை மூட்டை கட்டி போட்டுவிட்டு அடுத்த ரயிலில் இங்கே வரவும், இல்லாவிட்டால் படிச்ச வக்கீல் கிராமத்து பெண் கையால் உதைப்பட வேண்டி வரும். உங்கள் வரவை எதிர்பார்க்கும் உங்கள் வண்டு இந்திரா. மந்திரி ஐயா வந்து அரை மணி நேரம் ஆச்சுங்க. உள்ள உட்கார சொல்லலாம்ல, வெளியில நிக்க வச்சு. சொன்னேனுங்க, வேண்டாம். ஐயா வணக்கம். வாங்க சேதுபதி. உள்ள போய் பேசலாமே. பரவாயில்ல பரவாயில்ல. சேதுபதி, நம்ம கொஞ்சம் தனியா பேசணுமே. சொல்லுங்க. இப்ப நான் பேச போறது என் சொந்த பிரச்சனை இல்ல, இந்த ஊரும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் உங்களை கூட்டியிருக்கேன். நம்ம ஊர் ஆஸ்பத்திரிக்கு அடிக்கல் நாட்ட வந்த மந்திரி நேத்து நம்ம வீட்டுக்கு வந்திருந்தார். நடக்க போற இடைத்தேர்தல்ல இந்த தொகுதி சார்பா என்ன நிக்க சொல்லி கேட்டுக்கிட்டார். என்னை விட பெரியவங்க சுத்து வட்டாரத்துல இருக்காங்க, அவங்களெல்லாம் தள்ளி விட்டு நான் நிக்கிறது சரியா படல. எப்படியோ 18 வருஷம் ஒதுங்கியே இருந்துட்டோம். இப்போ இதனால ஒரு புது பிரச்சனை வர வேணாமேன்னு நினைக்கிறேன். அதனால இந்த தேர்தலில் நான் நிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க ஐயா பேசுறீங்க? கொசுவுக்கு பயந்துகிட்டு கோட்டையை விட்டு போனா போல இருக்கு நீங்க பேசுறது. என்னையா பெரிய பிரச்சனை? உங்களுக்கு பின்னால நாங்க இருக்கோம். அவங்கள ஒரு கை பாத்துடலாம். இதெல்லாம் நடைமுறைக்கு சரிபட்டு வராது. தயவு செஞ்சு நான் சொல்றது சரி வராது. நம்ம என்ன கோழைங்களா? கடவுளா பார்த்து நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அதை வேணாம்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஏன் அவங்கள பார்த்து பயந்து சாகணும்? இங்க பாருங்க, ஐயா தேர்தல்ல நிக்கிறாரு, என்ன வந்தாலும் நம்ம சமாளிக்கிறோம். நீங்க இருக்கிறப்ப அவன் எப்படி எலெக்ஷன்ல நிப்பான்? வெஞ்சன் எடுத்துட்டு வா. உங்களை அசிங்கப்படுத்தணும் தான் இப்படி செய்யறாங்க. ஐயா, சாணி தட்டுற சோத்துல எல்லாம் அவன் பேரை தான் அச்சிடிச்சு வச்சிருக்காங்க, ஐயா பேரு இல்ல. அந்த பிச்சைக்கார பையன் ஊர்ல எங்கிட்டு பார்த்தாலும் கார் வேணும்னு ஒரு அல்லகோலப்படுதுங்கய்யா. நம்மளை பார்த்து செருப்பு கழட்டி மண்டி போட்ட பயலுங்க இப்ப மேடையேறி நம்ம ஊர்ல நின்னு பேச போறாங்களாமே. ஐயோ, அது மட்டும் நடந்துருச்சுன்னா அப்புறம் நாம ஆம்பளைங்கன்னு சொல்லிக்க வேண்டிய தேவையே இல்ல. சேலையா கட்டிட்டு தெரிய வேண்டியதா? வாய் மூடுற பரதேசி பையில. மனசை ருசிச்சு சாப்பிடும் போது தான் அரசியல் பேசுவாங்க. வடிவே, அவங்க கிடக்குறாங்க காரஞ்சத்தை பயிலுவ. தங்கம், உன் பொண்ணான கையில தண்ணி எடுத்து விடாத்தா. எதிரிய நினைக்கிறா போல இருக்கு, விக்குது. நமது சின்ன அகல் விளக்கே, அகல் விளக்கே, நமது இனம் காத்த தமிழ் குலச்சிங்கம் ஐயா சேதுபதி அவர்கள் வாழ்க. ஐயா சேதுபதி வாழ்க. ஐயா சேதுபதி வாழ்க. உங்கள் ஓட்டு சேதுபதிக்கு. ஆல் இந்தியா ரேடியோ தேர்தல் சிறப்பு செய்திகள் வாசிப்பது சாந்தகுமார். நடந்து முடிந்த 9 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் ஐனாவரம், மணப்பந்தல், நன்னிலம் ஆகிய 3 தொகுதிகளிலும் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றதை முன்னரே அறிவித்தோம். மற்ற 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் ஆளும் கட்சியும், திருவோணம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சுயேட்சை வேட்பாளர் திரு மாறன் சேதுபதி தனது போட்டியாளரை விட ஏறத்தாழ 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். இத்தொகுதிகளின் முடிவுகள் உன் பொண்ணை கீழ் ஜாதி சாக்கடையில் தள்ளி சேர்த்தவன் ஜெயிக்க போறான், தலைவனாக போறான். என் பொண்ணா தான் நான் சும்மா இருக்க மாட்டேன்.
உன் பொண்ணுடா. உரைக்கல உனக்கு? உட்காந்து தின்னுகிட்டு இருக்கேடா. ராசமாணிக்கண்ணே, பாதி சாப்பாட்டுல எங்கிட்டு போறீங்க? எங்க அனுப்புறீங்க அவங்கள? ஐயோ கோச்சிட்டு போறேன். நிறுத்துங்க. இதுவரை முடிவு தெரிந்துள்ள தொகுதிகளில் ஆளுங்கட்சி பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. திருவோணம் தொகுதியில் திரு மாறன் சேதுபதி 20,732 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். ஐயா, இந்த ஏழை உங்களுக்கு நன்றி சொல்லணும். இவங்க என்ன விட மாட்டேங்கிறாங்க. சரி வாங்க. ஐயா, இவன் சொல்றத கேட்காதீங்க. வாங்க. அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. இதா சொல்ல அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. சின்ன வெட்டுதான். ஆஸ்பத்திரி கூட சரியாயிடும். இல்லம்மா, வண்டி எடுக்க சொல்லுங்க. வண்டி இருந்தா யாராவது எடுக்க சொல்லுங்க. என்ன பண்ணீங்க எல்லாரும்? வண்டி அப்பா. இந்திராம்மா, எந்திரிச்சு வாங்கம்மா. காலத்துக்குள்ள காரியத்தை முடிக்கணும். எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. தலைக்கு தண்ணியை ஊத்திட்டு வாங்கம்மா. நம்ம ஐயாவுக்கு வேற யாருமா இருக்காங்க? காரியம் செய்ய கூட ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்கலையே கடவுள். நீதான் ஆம்பளையா நின்று எல்லாம் செஞ்சு ஐயாவுக்கு கொள்ளி வைக்கணும். நானா? முடியாதுமா. புரியுதா? என்னால முடியாதுமா. ஐயாவை குத்தி கொண்டுட்டாங்கன்னு என்னால நம்ப முடியலமா. இப்ப கூட பாருங்க, படுத்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கு. எந்த நிமிஷமும் எந்திரிச்சு என்ன இந்திரான்னு கூப்பிடுவாருன்னு தோணுதுமா. எப்படிமா அவர் மேல நான் நெருப்பு வைப்பேன்? எப்படிமா? பெத்து வளர்த்து ஆளாக்கினவர், அவருக்கு இந்த மரியாதை கூட நீ செய்ய வேண்டாமா? இல்ல, மாட்டேன். என்னால முடியாது. துக்கத்தை தொடச்சு போட்டுட்டு வாமா. ஐயா இந்திராவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. நீ அது முடிச்சுட்டே வா.